வணக்கம். இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க ரவா உப்புமா பண்ண போறோம். பாம்பே ரவை இதுல உப்புமா பண்ண போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் எப்பவும் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கடுகு போடுறோம். கடுகை வெடிக்க விடணும். அப்புறம் என்ன வேணும்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இல்லை நான் போடலை, வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வெங்காயத்தை வதக்கணும். வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும் பார்ப்போம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு போடுறோம். இது உடைச்ச வெள்ளை உளுத்தம்பருப்பு, தோல் எடுத்த உளுத்தம்பருப்பு, முழு உளுந்தும் போடலாம், உடைச்ச உளுத்தம்பருப்பும் போடலாம். எது உங்கள்கிட்ட இருக்கும், எது உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போடுறோம். உளுத்தம்பருப்பு விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இதுக்கு 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் இந்த சமயத்தில் கருவேப்பிலை போடலாம். இப்போ நான் கருவேப்பிலை போடவே நல்லா வறுபடட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அப்படி வெங்காயத்தை போடணும். இது நான் பிளெயின் வெங்காயம் ரவா பண்ணுறேன். இங்கே வெங்காயம் இல்லாமையும் பண்ணலாம். அப்புறம் வெஜிடபிள் போட்டு பண்ணினா அது பேர் கிச்சடி. அதுக்கு நல்லா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம். இதெல்லாம் நல்லா நறுக்கி அலம்பி நல்லா ஸ்டீம் குக் பண்ணி வச்சுட்டு போடலாம். இல்லை இதுலேயே கூட நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் அந்த காய்கறிகளையும் நல்லா வதக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி பண்ணலாம். அது கிச்சடி. அது ரவா கிச்சடி. ரவையிலேயே ரவா பொங்கல் பண்ணலாம், ரவா தோசை பண்ணலாம். இப்போ இது வதங்கிட்டு இப்போ நான் இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் நல்லா போடுறேன். இப்போ இந்த வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு 2த்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டு விடுறேன். போடுற உப்பு வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் போடாத இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். ஸ்டீம் குக் பண்ணி போட்டால் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே போட்டேன்னா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நான் இதுக்கு இந்த உப்புமாவுக்கு தேவையான ஜலம் விட போகிறேன். நான் 1க்கு 2 பங்கு ஜலம் விடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ 2லேருந்து 2.5 வரைக்கும் விட்டுக்கலாம். நான் 1க்கு 2 பங்கு தான் ஜலம் விட்டுருக்கேன். இதில் உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடலை. நான் இது என்ன கொதித்து வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெய்யை இறக்கி வச்சு விடுறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம இதில் விட்டுட்டோம்னா இது ஈவனாக இது வாங்கிட்டு உப்புமா பிள்ளை வேண்டி டேஸ்டாக இருக்கும். இது கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே பார்ப்பேன். இந்த நம்ம வச்சிருந்த ஜலம் நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த ரவையை போட்டு ரொம்ப கிளறணும். கோதுமை ரவையில இதே மெத்தடில் தான் பண்ணலாம். சிம்மில் வச்சு கிளறலாம். கோதுமை ரவையும் இதே மெத்தடில் தான் கிளறணும். கிச்சடி பண்ணுறதுனாலும் இதே மெத்தடில் தான் கிளறணும். ரவா பொங்கல் மட்டும் வேறு மெத்தடில் வரும். நீங்கள் 2லேருந்து 2.5 பங்கு வரைக்கும் ஜலம் வச்சுருந்தா சரியாக இருக்கும். நான் இதுலேயே இந்த தண்ணி கொதிக்கும் போதே இதில் நான் நெய்யை விட்டுட்டேன். அதனால இனிமேல் நெய் விடணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். இந்த உப்புமாலாம் இந்த டிஃபன்லாம் நொடியில் ரெடியாக போடுறது. இது வெறுனையே வேணாலும் சாப்பிடலாம். இல்லை மத்தியானம் வச்ச சாம்பார், அதுக்கப்புறம் கூட்டு இந்த மாதிரி எதுவும் இருந்தால் சாப்பிடலாம். இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். எது வேணாலும் சாப்பிடலாம். அப்படியே சக்கரை தொட்டுண்டு சாப்பிடலாம். லெமன் பிக்கிள், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருந்து அதை தொட்டுண்டு சாப்பிடலாம். உப்புமா நல்லா தளன்னு வரணும். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த உடனே இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு வாட்டர் ஸ்டைலில் வேணும்னா 2.5 பங்கு ஜலம் வேணும்.
இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 2 மணித்தரம் வேணும். ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கோ. இந்த ரவையில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒன்றா செஞ்சு பார்ப்போம். வெந்துட்டு இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கோ. நன்றி.